வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகநல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இரண்டு கைகளையும் அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழி 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்து மகிழ்வோம். மகரிஷின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஏற்பு எனும் உயர் மருந்து என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்நிதி கலைசெல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பானதொரு துரிய தவத்தை அம்மா அவர்கள் நமக்கு வழி நடத்தினாங்க. அம்மா அவர்களை நாம் துரிய நிலை நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுருக்கமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, இன்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஏற்பு எனும் உயர் மருந்து. இன்றைய காலகட்டத்துல எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனநிலையில பெரும்பாலானோருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தான் கேட்டதெல்லாம் கிடைச்சிடணும், விரும்பியது எல்லாமே நடக்கணும், தோல்வி அப்படிங்கிறதே கூடாது, இல்லை அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. காரணம் இப்ப வளர்ப்பே அப்படித்தான் இருக்கு. குழந்தையில இருந்தே நோ அப்படிங்கிற வார்த்தையே தெரியாம நம்ம இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கே 1 அல்லது 2 குழந்தைகள் தான் இருக்கு. முன்னாடி காலங்கள்ல வீட்டுல ஒரு பெற்றோருக்கே நிறைய குழந்தைகள் இருக்கும். ஒரு வீட்டுல பல குடும்பங்கள் சேர்ந்து வாழும். அதனால கேட்டதெல்லாம் கிடைக்காது. இருக்கிறத ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. இப்ப தான் பெறாதது தன்னோட குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆவல்ல இப்போ பிள்ளைக்கு கேட்ட உடனே கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுக்குறோம். விளைவு என்ன? ஏதாவது ஒரு சமயத்துல தான் விரும்பியது கிடைக்காத போது மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. இதன் மூலமா பல தவறான செயல்கள், தற்கொலை, மனச்சிதைவு நோய், இது எல்லாமே ஏற்படுது. இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப பொருத்தமான சிறந்த ஒரு தலைப்பு. ஏற்பு திறன் அப்படிங்கிறது இயற்கையில நிகழக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வது அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய சமயங்கள்ல நாம ஒண்ணு நினைப்போம், வேற ஏதாவது நடக்கும். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறுச்சுன்னு ஒரு பழமொழி கூட பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? சரி, இன்னைக்கு இதுதான் நமக்கு அப்படின்னு அதை நம்ம ஏத்துக்கிறோம். இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் நினைப்பிற்கும் நடப்பிற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜியோட வாழ்க்கையிலேயே கூட பல மாறுபட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, மாறுபட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதை எல்லாமே அவங்க அப்படியே ஏத்துக்கிடவும் செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவு தெரியும். புதியவர்கள் சில பேருக்கு இங்க தெரியாம இருக்கலாம். சாமிஜி அவங்களுடைய 45வது வயசுல வியாபாரத்துல ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அரசாங்கம் அப்பப்போ சில கொள்கையை சொல்லுது இல்லையா? சில சட்டதிட்டங்கள் போடுது. அந்த மாதிரி இருக்கும்போது சாமிஜி அப்ப லுங்கி கைலின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, நிறைய உற்பத்தி பண்ணி. அதுக்கு தடை பண்ணியிருக்கு கவர்மெண்ட். அப்ப அதனால ஒரு தொழில் எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப பணச்சிக்கல் உருவாகியிருக்கு. வட்டிக்கு கடன் வாங்கி சாமிஜி சமாளிச்சிருக்காங்க. 1000 தறிகளும் 2000 குடும்பங்களும் இவங்களுடைய தொழில்ல தொடர்பு கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மற்ற வியாபாரிகள்லாம் இது நம்மளால முடியாதுன்னு உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. ஆனா சாமிஜி அவங்கள நம்பி நிறைய குடும்பம் இருக்கிறதுனால அப்படி பண்ணல. தொடர்ச்சியா அதை நடத்திட்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் நம்ம அந்த கடன் வாங்குவோம் இல்லையா? அது மாதிரி அவங்கள முல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கடன் வாங்கி சாமிஜி சமாளிச்சிருக்காங்க. இந்த நிலையிலேயே 5 வருஷம் போயிருக்கு. ரொம்ப குறைவான விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த துணியெல்லாம் வித்துக்கிட்டே வந்திருக்கு. அப்போ எவ்வளவு கடன் வரும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். ரொட்டேஷன் இல்லைன்னா எவ்வளவு ஒரு தொழில்ல கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்ப கடன் சுமை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அந்த முல்தான்கள்ட்ட இருந்து வாங்கின கடன் 34,000 கட்ட தவறிட்டாரு. அந்த காலத்துல அது ஒரு பெரிய தொகை இல்லையா? அப்ப இதுக்கு கோர்ட் நடவடிக்கை எடுத்து சீல் வச்சுட்டாங்க கம்பெனியவே. எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி ஏலத்துல வித்து கடன்காரர்களுக்கெல்லாம் பங்கு போட்டுக்கிட்டாங்களாம். இப்போ 19/12/1960 சாமிஜியோட கடன்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு. ஆனா அதோட சொத்துக்கள் எல்லாமே போயிருச்சு அவங்களுக்கு. இப்ப கூட சாமிஜி ஒரு கவி எழுதுறாங்க, வந்ததுதான் போகுமே எல்லாது, வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ,
இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நஷ்டம் ஏது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதை அவங்க ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. சாமிஜி அந்த அவ்வளவு பெரிய விஷயத்த கூட அவங்க ஈஸியா அவங்களால எடுத்துக்கொள்ள முடிஞ்சிருக்கு. முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி தொழிலதிபரா இருந்த அருட்தந்தை அவர்கள் 19ஆம் தேதி நீதிமன்றத்துல அவங்க கையில போட்டிருந்த கை கடிகாரம், மோதிரம் எல்லாத்தையுமே கலத்தி கொடுத்துட்டு 2 மனைவியை மட்டும் கூட்டிட்டு ஊர் திரும்பினாங்களாம். அப்ப அவங்களுடைய மனம் எவ்வளவு வேதனையில இருந்திருக்கும். சாமிஜி மட்டும் இல்லாம அவங்களுடைய நெருங்கின சொந்தங்கள் அத்தனை பேருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம். அதே மாதிரி சாமிஜி குடிசை போட்டு இருந்திருக்காங்க எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம். அது ஒரு நாள் புயல் காற்று 120 மைல் வேகத்துல வீசி இருக்கு. அந்த குடிசை ரொம்ப பயங்கரமா ஆடி இருக்கு. சரி, இது விழுந்துரும், வெளியில போயிடணும் அப்படின்னு சாமிஜிக்கு அந்த எண்ணம் மனைவியெல்லாம் கூட்டிட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்க வெளியில வந்த உடனே அந்த வீடு குடிசை மொத்தமா விழுந்துருச்சாம். பயங்கரமான காத்தடிச்சிருக்கு, பக்கத்துல உள்ள ஓடு எல்லாமே தூக்கி அடிச்சு பறந்துருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இப்ப சாமிஜி நினைக்கிறாங்க, இறைவனோட திருவிளையாடல்ல இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அவங்க அதுக்கு ஒரு கவியும் எழுதுறாங்க. அப்போ அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு நண்பர் அவரை பார்க்க வந்தவர் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடிசை வீட்டை நல்ல கட்டடமா மாத்துற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ குடிசை வீட்டுல இருக்கும்போது எவ்வளவோ சிரமம் அனுபவிச்சிருந்தாலும் கூட குடிசையாவது இருக்குதேன்னு நினைச்சு குடித்தனம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து அவங்க விடுதலை ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன வீடு ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்காகத்தான் இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாமிஜி அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்த போது கூட ஒரு வீடு கிடைக்கிறதுக்காக இந்த செயல் இறைவனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த குடிசை போனது கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அவ்வளவு எளிமையா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் அந்த கவியை எழுதியிருக்காங்க. இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள் பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், தெரிவான் அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு இத ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மையோட நடக்கக்கூடியத ஏத்துக்கிட்டு இயல்பா அது இயற்கை தான், வர்றதும் போறதும் நம்ம கையில இல்லை அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி மகான்கள் பண்றதெல்லாம் பார்க்கும்போதே நாம படக்கூடிய கஷ்டம் ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். சாமிஜி அதுக்கு ஒரு அருமையான கவி இன்னொன்னு எழுதியிருக்காங்க. ஏற்பின்றி தீயண்டா பவை இருப்பு இன்றேல் ஓர் துன்பம் வரா, இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும், எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் வினை போக்கும் மருந்தே என்று எண்ணத்தில் கடமையறம் உறுதி கொள்வோம், ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏற்புத்திறன் அப்படிங்கிறத அருட்தந்தை அவங்க நமக்கு நிறைய தத்துவ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நாம சாமிஜியோட புக்ஸ் ஃபுல்லா படிச்சோம்னாலே நமக்கு நிறைய அறிவுரைகள், தத்துவ விளக்கங்கள் தான் இருக்கும். அதுல நேரடியா அவங்க சொல்லலைன்னா கூட நிறைய இடத்துல இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்போ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம தவத்தை முதல்ல எடுத்துக்குவோம். தவ முடிவுல நம்ம எல்லாரையும் வாழ்த்தும் போது எதிரிகளை வாழ்த்துறோம் இல்லையா? அப்ப அங்க நமக்கு என்ன சொல்லப்படுது? எதிரிகள் நம்முடைய வினை பயனை கழிக்க வந்தவங்க, அவங்கள நம்ம வாழ்த்தணும், வாழ்த்த வாழ்த்த பகை குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஏற்புத்தன்மை பாத்தீங்களா? மதர் தெரசா பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எளிய மக்களுக்கு உதவக்கூடிய சேவையில அவங்க கையில எச்சில் துப்பப்பட்டது. அப்ப முகம் சுளிக்காம இதை நான் ஏத்துக்கிறேன், துன்பப்படுற மக்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இப்படி பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில நடந்த அத்தனையும் ரொம்ப எளிமையா ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. குடும்ப அமைதியில கூட சாமிஜி சொல்லுவாங்க, கணவன் மனைவி உறவுல நட்பா இருக்கணும், ஒருத்தர் மற்றவங்களை குறை கூறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அப்ப சொந்தங்களையோ, கணவன், மனைவி, குழந்தைகள் உறவையோ, அவங்ககிட்ட உள்ள நிறை, குறையோட அவங்க எப்படி இருக்காங்களோ, அப்படியே ஏத்துக்கிட்டு நாம பழகணும். நாம எதிர்பார்த்த மாதிரியே மத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கக் கூடாது. அதுபோல சாமிஜியோட கருமைய பதிவு தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுல உள்ள விளக்கத்தையும் நாம கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நாம அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய, இன்னுமே அனுபவிக்க கூடிய போறோமே, அதுவும் நம்முடைய வினைப்பதிவு இல்லாம வேற என்ன? அப்ப இதையும் நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஊழிற் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படிங்கிறது தெய்வ புலவரோட வாக்கு. பழவினையை விட வலிமையானது வேற என்ன இருக்கு? ஊழை விளக்கும் பொருட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு வழியை செஞ்சாலும் கூட அங்கேயும் அதுவே தான் முன்னாடி வந்து நிற்குமா. அப்ப அந்த அளவுக்கு அந்த வினைப்பதிவை பத்தி நாம நிறைய கத்திருக்கோம். அப்ப நாம செய்த வினைப்பதிவு தான் இது அப்படின்னு நாம அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபாரத போர் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வயதாகுது. கிருஷ்ணருக்கும் வயதாயிருச்சு. அவதாரம் தானே அவரு. அப்போ அவருக்கும் அதுல வயசாயிருச்சு. ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அப்படியே சாஞ்சு படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தூரத்துல இருந்து ஒரு வேடன் வந்து பாக்குறான். இவருடைய கால் கட்ட விரல ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அணிலோ ஒரு முயலோ ஏதோ ஒண்ணு அங்க இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே அம்பெடுத்து நேரா அந்த காலில் பார்த்து எய்திடுறான். அது வந்து அவருடைய வலது காலோட கட்டை விரல்ல போய் சரியா பட்டுருது. அங்கதான் அவருடைய உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு உண்டு. அப்போ அதை பார்த்த உடனே அந்த வேடன் வந்து கதறி அழுகுறான். ஐயோ, நான் உங்களை போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறான். அப்போ இவர் சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து நீ இதுக்காக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைப்பா. ஏன்னா போன யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ வாலியா பிறந்திருந்த, நான் வந்து ராமன் அவதாரம் எடுத்திருந்தேன். அப்போ நான் உன்னை கொல்ல முயற்சிக்கும் போது என்னால முடியல. உன்னுடைய பலம் என்னன்னா, உனக்கு எதுக்க யார் வந்து போரிட்டாலும் அவங்களுடைய பாதி பலம் உனக்கு வந்துரும் அப்படின்னு உனக்கு ஒரு வரம் உண்டு. அப்போ உன்னை யாராலையுமே ஜெயிக்க முடியல. அந்த சமயம் வேற வழி இல்லாம உனக்கு எதிர வந்தா என்னுடைய சக்தி போயிரும்னு நான் ராம அவதாரமா இருக்கும்போது மறைஞ்சு நின்று உன்னைய கொன்னேன். இது வந்து அப்ப எனக்கு சரியான ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா அப்போ நான் உன்னைய செய்ததுக்காக இப்ப நீ என்ன வந்து பதிலுக்கு செய்திருக்க, இது என்னுடைய வினைப்பயன்தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அவதாரமாகவே இருந்தாலும் யுகங்கள் பல கழிஞ்சாலும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை பலன் அடைஞ்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உயிரை விட்டாராம். அந்த அளவுக்கு ஒரு இறைவனே அவதாரம் எடுத்து வந்த போதும் கூட செய்த வினையினுடைய பயனை ஏற்றுக்கொண்டுதான் கழிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் என்ற வினை மறந்தேன் அப்படின்னா, நாம அனுபவிக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ நாம கொண்டு வந்த ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனசிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல், இதுல ஏதோ ஒண்ணு இருந்தாலோ சிலவு இருந்தாலோ எல்லாமே இருந்தாலோ கூட அது வினைப்பதிவு இருக்குன்னு தான் அர்த்தம்னு நம்ம சாமிஜி நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. அதனால நம்ம இன்பத்திற்கு துன்பத்திற்கு நாமே காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து அதையும் நாம ஏற்றுக்கொண்டு மற்றவங்களை பழி சொல்லாம வாழ்றதுக்கு நாம பழகிக்கணும். அதே மாதிரி இந்த கவியில இறை அமைப்பு அப்படிங்கிறதையும் ஏற்பு வினையா சொல்றாரு சாமிஜி. இது செயல் விளைவு தத்துவம். செயல் விளைவே கூறுதலறம் இறைநீதி அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு விளைவு இறைநீதியா வருது அப்படின்னா அதை நாம அப்படியே ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். திருவள்ளுவர் சொல்றாரு, நன்றாக்கால் நல்லவா காண்பவர் அன்றாக்கால் அல்லல் படுவதவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நல்வினை பயனா நமக்கு நன்மை வர்ற போது அதை நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இன்பம் அடைகிறோம். அதே மனிதன் தீவினை பயனா
தீமை வரும்போது மட்டும் ஏன் துன்பப்படணும்? நமக்கு ஒரு நல்லது வருது, அது நான் செய்த வேண்டிய பயன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா துன்பம் வரும்போது நம்ம அப்படி எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இயேசுபிரான்ட்ட கூட ஒரு தடவ ஒரு விலைமாது, அவங்க பேர் வந்து மேரி மெக்தலின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும்னு அந்த ஊர் பொதுமக்கள்லாம் கத்தி கூச்சல் போட்டாங்களாம். அப்ப இயேசுபிரான் சொன்னாராம், "இவள கல்லால அடியுங்க. ஆனா உங்கள்ல யாரு இதுவரைக்கும் எந்த குற்றமும் செய்யலையோ, அவரிடமிருந்து முதல் கல் வரட்டும்" அப்படின்னு சொன்னாராம். ஒரு கல் கூட வரலையாம். அப்போ முதல்ல எல்லாரும் தன்னுடைய குற்றத்தை களைய முற்படணும். நம்மள்ட்ட குற்றம் இருக்கு. அத முதல்ல நம்ம சரிப்படுத்தாம மற்றவங்கள நாம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தையாவது நாம நமக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படின்னு இதன் மூலமா நமக்கு தெரியுது. அப்ப எப்பொழுதும் நம்ம மற்றவர்களையே குறை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து விடுபட்டு நம்மளிடம் என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துக்கொள்ளணும். அப்ப இன்ப விளைவுகளை ஏற்றுக்கிறது மகிழ்ச்சி தான். இதே துன்ப விளைவுகளை அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வரக்கூடிய கஷ்டம் எப்பதான் தீருமோ? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? அப்படின்னு புலம்பிக் கொண்டே இருக்கோம் நாம. இதோட காரணத்த புரிஞ்சு கொண்டோமானா, நமக்கு ஏற்புத்திறன் தானே வந்துரும். நம்முடைய நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்குமே அடிப்படை காரணம் உண்டு அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. முதலாவது வந்து பார்த்தோம்னா, கருமைய பதிவுகள் இன்ப துன்பங்களுக்கு காரணம். 5ல் அளவு முறை மீறினோம்னா துன்பம். அளவு முறை காத்தோம் அப்படின்னா இன்பம். 6 தீய குணங்கள கொண்டிருந்தோமானா துன்பம். அதையே நம்ம சீரமைச்சு கொண்டோமானா, அது நமக்கு இன்பம். எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொண்டோமானா துன்பம். நேர்மறை எண்ணங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பம். செயல் விளைவு உணராத தன்மை நமக்கு துன்பத்த குடுக்குது. விளைவறிந்த விழிப்பு நிலை இன்பத்த குடுக்குது. இது எல்லாமே நம்ம பாடத்துல படிச்ச விஷயங்கள் தான். அப்ப இந்த கர்மய பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினைப்பதிவு. நாம எடுத்த இந்த பிறவில எல்லாமே நாம தான் நம்ம செய்த வினையின் பயனா வந்ததுதான் அப்படிங்கிறது நாம அறிவோம். நமக்கு வாய்த்த உறவுகள், நட்புகள், எதிரிகள், வாழ்க்கை துணை எல்லாமே வந்து நம்முடைய வினைப்பதிவின் காரணமா தான் வந்திருக்குன்னு சாமிஜி நம்மளுக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. கணவன் மனைவி உறவு கூட ஒருத்தர் செய்த வினையை கழிப்பதற்காகத்தான் சரியான ஒரு துணையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கருமைய பதிவுகளுக்கு ஏற்றபடி தான் நம்ம கல்வி, வேலை, ஆசைப்பட்ட தொழில், விரும்பின மன வாழ்க்கை, குழந்தைகள் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் நமக்கு கிடைச்சதை ஏற்றுக்கொண்டு தான் வாழ்றோம். நாம நினைக்கிறது ஒரு வேலையா இருக்கும். ஆனா கிடைக்கிறது ஒரு வேலையா இருக்கும். நாம இன்னைக்கு ஆஃபீஸ் போனா நம்ம பாஸ் வந்து நல்லா அவர்ட்ட இருந்து நல்ல ஒரு வார்த்தைகள் கிடைக்கும், அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு நினைச்சு போவோம். ஆனா அங்க நமக்கு டோஸ் தான் விழும். பஸ்ல நல்லா ஃப்ரீயா போலான்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா கூட்டமா இருக்கும். அப்ப அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அத நம்ம ஏத்துக்கிட்டு தானே வாழ்றோம். அப்ப இதுதான் வந்து நமக்கு விதிக்கப்பட்ட இன்னைக்கு உள்ள விதி அப்படின்னு நினைச்சிட்டு நாம போயிடுறோம். இதத்தான் என்ன நடந்தாலும் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே நினைச்சபடி கிடைக்கிறதும், நினைப்பதற்கு மாறா கிடைக்கிறதும், நமக்கு கடைசி வரைக்கும் துணை வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் கிடையாது. "காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே" அப்படின்னு சொல்றாரு பட்டினத்தார். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையினுடைய ஊடே போற போக்குல நம்ம அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே வேண்டியதுதான். நம்மளால மாற்ற முடியத மாற்றலாம். மாற்ற முடியாதத நாம அப்படியே ஏற்றுக்கொண்டு, அப்படியே வந்து வாழ வேண்டியதுதான். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கும் புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப் பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதுவே அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த வினைப்பதிவை தாண்டி நம்ம வந்துட்டோமானா 5ல் அளவு முறை மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்றாங்க. இப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இதுல அளவும் முறையும் மாறும்போது ஒரு பொருந்தா உணர்வு வரும் இல்லையா? இதுதான் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தவறான செயலால தான் நடக்குது.
அப்போ ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா இதுவும் என்னோட வேலை தான், நான் செஞ்சது தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு வாழ பழகணும். சுகர் பேஷண்ட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம், கண்ட்ரோல்ல இருக்க சொல்லியிருக்காங்க. போற வழியில ஒரு டீ கடையில ஃப்ரெண்ட்ஸோட போறோம், ஒரு ஜாங்கிரியை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள போயிருது. அப்ப அதனுடைய வினையை வந்து அதனுடைய அதுக்கு வரக்கூடிய செயலை வந்து நாம தானே அனுபவிச்சாகணும், அந்த விளைவை. அப்ப செயல் செய்யறோம், விளைவு கண்டிப்பா வந்துதான் ஆகும். இதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அருவுண சீரமைப்புல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் சொல்லக்கூடிய இந்த 6 மனநிலைகள் எழுச்சி பெற்றதுன்னா அப்ப தீய செயல் செய்யறோம். இது எல்லாமே 6 நற்குணங்களா மாற்றி நம்ம அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்ப அதுக்கு நமக்கு நேர்மறை எண்ணங்கள் வேணும், எதிர்மறை எண்ணங்களை நீக்கணும். இப்படி பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்தோம்னா நம்ம அதை முதலாவது ஏற்றுக்கொண்டு பழகுறதுக்கு அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி செயல் விளைவு தத்துவம், நாம் செய்யக்கூடிய செயலுக்கு விளைவு இறைநீதியா வருது. இதைத்தான் பெரியவங்க வந்து அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விளைவை கண்டு நம்ம புலம்ப கூடாது. செயல் செய்யும் போதே அதை நம்ம தீர்மானிக்கணும். அங்க எண்ணம் தோணும் போதே நாம் அதை தீர்மானிக்கணும். இந்த எண்ணம் ஏற்பட்டதால நான் செய்யக்கூடிய செயல் என்ன, விளைவு என்ன, என்ன வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். அப்படி செய்யாத போது இதுவும் நான் செய்த தவறுதான் அப்படின்னு ஏத்துக்கணும். கீதாச்சாரத்துல தான் சொல்றாங்க, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே வந்து நாம செய்த வேண்டிய விளைவு தானே. இது எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, அது மற்றொரு நாள் அது வேறொருவருடையதா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாரத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான குழப்பமும் வராது. சாமிஜி அழகா ஒரு கவியில சொல்றாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் துன்பங்கள் தோல்வியிரும் இன்பமே மிகுதிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. விவேகானந்தர் இளமை பருவத்துல யமுனை நதிக்கரையில நடந்து போய்கிட்டு இருக்காராம். குரங்குகள் வந்து கூட்டம் கூட்டமா அவரை பார்த்து துரத்த ஆரம்பிச்சுச்சான் ஒரு இடத்துல. அவரும் கொஞ்சம் வேகமா போறாரு. ஒரு கட்டத்துல பயந்து ஓடுறாரு. நிறைய குரங்கு துரத்தும் போது யாரா இருந்தாலும் அப்படித்தானே இருப்போம். அப்ப திடீர்னு ஒரு முதியவரோட குரல் கேட்டுச்சான், நில்லு, திரும்பி பார்த்து முறைச்சு பாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சான். குரல் மட்டும்தான் கேட்டிருக்கு, ஆள் இல்லை. அப்ப அதுக்கு அந்த வாய்ஸுக்கு அவர் ஏதோ கட்டுப்பட்டு திரும்பி நின்று முறைக்கிறாரு. அந்த எல்லா குரங்குமே தலை தெறிச்சு ஓடிருச்சான். இப்போ விவேகானந்தர் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த குரங்கு கூட்டம் போலதான், நீங்க பயந்து ஓடுற வரைக்கும் அது உங்களை துரத்தி கொண்டே தான் இருக்கும். நிதானமாக எதிர்கொண்டோமானா எந்த பிரச்சனைகளையும் ஓடிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரச்சனைகளை எதிர்கொள்றதும் ஏற்றுக்கொள்றதும் நம்மை வந்து கோழையாக்கிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நம்மளை இன்னும் இன்னும் மேல மேல வலிமைப்படுத்தத்தான் செய்யும். எனக்கு வரக்கூடிய எந்த துன்பத்திற்கும் வேறு யாரும் காரணம் கிடையாது, நானே தான் காரணம், நான் செய்த வினைகளே காரணம், நான் கொண்டு வந்த வினையை நானே போக்குவேன், விளைவுகளுக்கு நானே பொறுப்பாவேன் அப்படிங்கிற ஏற்பு திறன் அப்படிங்கிற உயர் மருந்து இருந்துச்சுன்னா துன்பம் அப்படிங்கிற நோய் பறந்தே ஓடிரும். சாமிஜி குருவின் சேர்க்கை கவியில சொல்லுவாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்க நேதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது வந்தாலும் சொல்றார் இல்லையா, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை, அந்த குணத்தை கூட சொல்றாங்க. அப்போ எது வந்தாலும் நம்ம சோர்ந்து விடாமலும் மத்தவங்க மேல பழி போடாமலும் ஏற்புத்தன்மை அப்படிங்கிற அந்த குணத்தை நாம பழக்கமாக்கி கொண்டோமானா, பயிற்சியாக எடுத்துக்கொண்டோமானா அதுவே காலப்போக்கில் நம்முடைய இயல்பாகிவிடும். நம்முடைய அறிவினிலும் உடலினிலும் அதை மாற்றம் காண்பதற்கு நமக்கு துணை இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையானதொரு
தலைப்பு ஏற்பு எனும் உயர் மருந்து. ஆரம்பத்திலேயே நீங்க சொன்னீங்க, இப்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து உடனே உடனே எல்லாம் வேணும். ஏன்னா பெத்தவங்க வந்து தான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால பிள்ளைங்களுக்கும் வந்து அஹ், கேட்டதெல்லாம் உடனே கொடுச்சிடணும். நோ அப்படிங்கிற பதில் அவங்களும் எதிர்பார்க்கறதுல, நோ சொல்றதுக்கு பெத்தவங்களும் தயாரா இல்லை. ஸோ அந்த ஏற்புத்தன்மை இப்ப இப்ப நம்ம பார்க்கறது அரிதாக இருக்கு அப்படின்ட்டு. இதுல ஆரம்பிச்சு நீங்க மகரிஷியோடைய எவ்வளோ அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எவ்வளோ ஏற்புத்திறன், அவங்க சகித்து வாழ்ந்து கொண்டு எல்லாம் சகித்துன்றதை விட அவங்க ஏத்துக்கிட்டாங்க. நீங்க கடைசியா ஒண்ணு சொன்னீங்க. அதாவது மாற்றக்கூடியதை மாத்துறதுக்கும், மாற்ற முடியாததை ஏத்துக்கிறதுக்கும் பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியா வாழ்க்கையை கடத்த முடியும் அப்படின்றது. நேர்மறை எண்ணம் அதுக்கு வேணும். எதிர்மறையை நீக்கணும். செயல் விளைவு புரிஞ்சுக்கணும். 5 அளவு முறை, அருகுண சீரமைப்பு எல்லாமே நீங்க கவர் பண்ணீங்க. காலையில தான் இது ஒரு ஒரு கவிதை ஒண்ணு மதுரையில இருந்து பேராசிரியர் ஸ்ரீராம் ஐயா அவங்க எழுதியிருந்தாங்க. அது ஒரு நமக்கு பிடித்தவர் ஒருவர் பிடிக்காத ஒரு செயலை வந்து பிடித்தபடி செய்கிறார். அவருக்கு பிடிச்சபடி செய்கிறார். ஆனா நாம மறுப்பின் கோபம், ஏற்பின் சகிப்பா ஆயிடுது. நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்று இன்னொருவரிடம் இருந்தால் ஏற்படுவது பொறாமை. ஏற்றால் பொறுமை, மறுத்தால் வெறுமை. ஒருவரின் செயல் நம்மை உணர்வால் பாதித்தால் வெறுப்பு, ஏற்றால் மன்னிப்பு, மறுத்தால் கொதிப்பு. ஏற்பது உணர்வு, மறுப்பது உணர்ச்சி. இரண்டும் நமதே, நன்றும் தீதும் நமதே. சம்மதமும் சுயமும் தீர்வும் தெளிவும் நமது அப்படின்னு இப்ப அது அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்க ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க. நிறைய மகரிஷியோட பாடல்கள், இயேசுபிரான் அவங்களுடைய அந்த உதாரணம் சொன்னது, வள்ளுவர் குரல் சொல்லி விளக்கம் கொடுத்தது, நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. அவதாரம், இந்த ராம அவதாரம், வாமன அவதாரம், கிருஷ்ண அவதாரம் பத்தி நீங்க சொன்ன அது எல்லாமே செயல் விளைவு தான். அவங்களே கடவுளாக இருந்தவங்களே அதை ஏற்று சகிச்சுட்டு தான் அடுத்தடுத்த பிறவிக்கு கன்வெர்ட் ஆகி எல்லாமே வராங்க மனிதன் வரைக்கும் அப்படின்றத நீங்க நல்ல விளக்கமா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் கலைசெல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம்